முத்தையனுக்கு முன்னால் ஒரு பெரிய தலைவாழை இலை போடப்பட்டிருக்கிறது. அதில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் வீட்டில் குசேலருக்கு பரிமாறி இருந்தது போல உணவு வகைகள் பரிமாறப்பட்டிருக்கின்றன. சாதம், கறி வகைகள், பட்சணங்கள் எல்லாம் போர் போராய் குவிந்திருக்கின்றன. முத்தையன் அவற்றை அள்ளி சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். சமையற்கார குண்டோதரன் ஒருவன் தட்டில் சாதம் கொண்டு வருகிறான். அவன் சாதம் போட போட முத்தையன் இன்னும் போடு என்று சொல்கிறான். பரிசாரகனுக்கு கோபம் வந்தது. இனிமேல் உன் தலையிலேதான் போட வேணும் என்று தாம்பாளத்தை முத்தையன் தலையிலேயே போடுகிறான். இச்சமயத்தில் முத்தையன் தூக்கி வாரி போட்டுக்கொண்டு எழுந்திருந்தான். பரணில் மேற்கூரையிலிருந்து சில சோளத்தட்டைகள் நழுவி அவன் தலையில் விழுந்திருந்தன. கொஞ்ச தூரத்தில் மே என்று ஆடு கத்திற்று. மேலே வெயில் சுளீர் என்று அடித்தது. இத்தனை நேரமா தூங்கி போய்விட்டோம் என்று முத்தையன் எண்ணியதும் முதல் நாள் ராத்திரி சம்பவங்கள் எல்லாம் ஞாபகத்திற்கு வந்தன. பக்கத்தில் கிடந்த கத்தி அவையெல்லாம் உண்மைதான் என்று ருசுப்படுத்திற்று. பசியோ காதை அடைத்து கொண்டு போயிற்று. பரன் மீதிருந்தே நாலா பக்கமும் பார்த்தான் முத்தையன். கொஞ்ச தூரத்தில் கொள்ளிடம் தெரிந்தது. அதன் நீரோட்டத்திற்கு சமீபமாய் ஒரு கட்டை வண்டி நின்றது. அதன் உள்ளிருந்து ஒரு ஸ்திரீயும் புருஷனும் இறங்கினார்கள். அவர்கள் வண்டிக்குள்ளிருந்து ஒரு மூட்டையை எடுத்தார்கள். சரி சரி, அது கட்டுசாத மூட்டைதான் என்று முத்தையன் தீர்மானித்து கொண்டான். அவனுடைய பசி 100 மடங்கு அதிகமாயிற்று. ஒரு நிமிஷம் யோசனை செய்தான் முத்தையன். அந்த பரன் மேலே கிடந்த ஒரு பழைய கம்பளியின் மேல் அவனுடைய பார்வை தற்செயலாக விழுந்தது. சினிமாக்களில் டக்ளஸ் பேர்பாங்க்ஸ் போன்ற திருடன் வேஷக்காரர்களை அவன் பார்த்ததுண்டு. அவர்களுடைய வேஷம் அவன் மனக்கண் எதிரே தோன்றவே கத்தியினால் அந்த கம்பளியில் ஒரு துண்டு கிழித்து கொண்டான். அதன் நடுவில் 2 கண்ணுக்கு 2 துவாரம் செய்து அதை முகத்தில் கட்டி கொண்டான். மேற்படி கட்டை வண்டி நின்ற இடத்தை நோக்கி வேகமாக நடந்தான். புருஷனும் பெண் ஜாதியும் சாவகாசமாய் பல் துளக்கி விட்டு நீர்க்கரையில் மணல் மேல் சாவதானமாய் உட்கார்ந்து கொண்டு கட்டுசாத மூட்டையை பிரித்தார்கள். முதல் நாள் இரவு பிசைந்த புளியஞ்சாதத்தின் வாசனை கம கமவென்று வந்தது. சாதத்தின் மேல் இருந்த இலையை எடுத்து தண்ணீர் அலம்பி போட்டான் கணவன். இதோ பார், தினந்தான் நீ எனக்கு சாதம் போடுகிறாயே, இன்றைக்கு நான் உனக்கு போடுகிறேன் என்றான் கணவன். என்னமோ இன்னைக்கு மழைதான் வரப்போகுது, இல்லாட்டி போன கை கெட்டியது வாய் கெட்டாமல் போனாலும் போயிடும் என்றாள் மனைவி. அந்த சமயம் ஹா என்று ஒரு பயங்கரமான குரலை கேட்டு இருவரும் திடுக்கிட்டார்கள். பக்கத்தில் இருந்த நாணற்காட்டிலிருந்து முகமூடி அணிந்த ஒரு பயங்கர உருவம் கையில் கத்தியுடன் வந்து கொண்டிருந்தது. உடனே இருவரும் கதிகலங்கி போய் எழுந்து வண்டி கிடந்த கரையை நோக்கி ஒரே ஓட்டமாய் ஓடினார்கள். அந்த உருவம் பல்லை நரநரவென்று கடித்து கொண்டு இடையிடையே பயங்கரமாய் கூவிக்கொண்டும் அவர்களை கொஞ்ச தூரம் துரத்திற்று.